Hmm. Students will going to see the priority-based power distribution system. Okay, it consists of the main controller of Raspberry Pi, through which we can control two slaves, that is ESP control 1 and ESP control 2, through which the ESP can control one ESP is for voltage sensor and current sensor, the another ESP is for the relay modules. The main power supply is through the SMPS group. What is SMPS? Switch mode power supply. What is the role of it? Increases voltage, outputs the voltage based on the requirement. So basically, we are compressing the two power supply in this mode. One is main power source and another one is the auxiliary power source. Basically, what we have doing this in this project is simple சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பவர் கட் ஆகுது, நமக்கு ஆல்டர்னேட்டிவ் பவர் சோர்ஸ் என்ன இருக்கு? ஜெனரேட்டர், யூபிஎஸ். ஸோ அந்த யூபிஎஸ்லயும் நம்மளால பவர் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருக்கிற இந்த 8 ரிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ரூம்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த ஒவ்வொரு கண்ட்ரோலரும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இஎஸ்பி, அந்த இஎஸ்பி போர்ட்டலுக்கு எது சிக்னல் கொடுக்கும்? ராஸ்பெரி பை கொடுக்கும். ஸோ நம்ம இந்த ரூம்ல இருந்து எவ்வளவு வோல்டேஜ் கன்சியூம் ஆகுது, எவ்வளவு கரண்ட் கன்சியூம் ஆகுதுன்னு பார்க்கறது தான் நம்ம வோல்டேஜ் சென்சார் கொடுத்துருக்கோம், கரண்ட் சென்சார் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வெப்ல மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி நம்ம தெரியும் சொல்றோம்ல, இதை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். So as sir said, we have two ESP modules and one Raspberry Pi. One ESP module gathers the input received from the sensors and send them to the Raspberry Pi, and the other ESP module receives the bits of ones and zeros from the Raspberry Pi and controls and sends the information to the relay, which in turn controls the bulbs. Each 5 bulb represents one room, as sir said, since this is just a prototype. I've created a simple UI using Flutter, which has 5 rooms, which has a layout of 5 rooms, and we can control each room from anywhere across the world. As I click each room, each of the bulb starts to glow, and we also get the updated values of the voltage and current. So, can anybody explain? Can anybody suggest some method to connect the Raspberry Pi from my phone from any part of the world? Wi-Fi method, server host. Yeah. So I have hosted a simple server in the Raspberry Pi with minimum specs using Firebase technology. So the Firebase listens to a particular event, and my phone from anywhere which is connected across the is connected to the internet is able to control the switches using by sending the data from my phone to the Raspberry Pi, which in turn passes it to the relay and to the light bulbs. Next we can see about read and write. ஈஸியாக சொல்ல போகிறாங்க இந்த ப்ராஜெக்டில். நம்ம வந்துட்டு இங்கே இந்த இஎஸ்டியில் இருந்துட்டு ராஸ்பெரி பைக்கு வந்துட்டு இங்கேருந்து இங்கே ரீடு கமெண்ட் வரும். நம்ம இங்கே ரீட் ஆகிறது வந்துட்டு என்னென்னா இந்த சென்சார் ரெண்டுத்துல இருந்தும் நமக்கு எஃப்சிஎம்க்கு வந்துட்டு பாஸ் பண்ண ரீட் ஆகுது. அது வந்துட்டு இங்கே கரண்ட்டு வோல்டேஜ் இது ரெண்டுமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்ம இங்கே ஒரு கமெண்ட் கொடுக்குறோம்னா இங்கே வந்து இந்த பல்பு ஒரு பல்புக்கு நம்ம பாத்ரூமில் இருக்கிற ஒரு பல்பு மட்டும் நம்ம வெளியே வைக்கிறோம்னா அங்கே எவ்வளோ வோல்டேஜ் காட்டுது, அடுத்து அங்கே நெக்ஸ்ட் எவ்வளோ கரண்ட் காட்டுது அப்படின்றத இங்கே காட்டும். அதே நம்ம இங்கேருந்து இப்போ பெட்ரூம்க்கு இங்கேருந்து நான் இங்கேருந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ராஸ்பெரி பைக்கு வரும். ராஸ்பெரி பைலேருந்து இந்த யூஎஸ்பிலேருந்து கனெக்ட் ஆகி இந்த இஎஸ்டிக்கு போகும். இங்கேருந்து ரிலேக்கு கமெண்ட் போய் இங்கேருந்து நமக்கு லைட்டு கமெண்ட் வரும், ரீட் அண்ட் ரைட் ஆகும். இங்கேருந்து இப்போ அடுத்த ஒரு லைட் இருக்கு பாருங்க. இப்போ நான் இதை இங்கே கொடுத்துட்டேன்னா திரும்பி ராஸ்பெரி பைக்கு கமெண்ட் போய் அங்கேருந்து இங்கே இஎஸ்டிக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி ரிலேல போய் இங்கே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க. சரி, இப்போ வந்துட்டு இதெல்லாமே வைஃபைல கனெக்ட் இருக்கு. அப்போ வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹாஸ்பிட்டல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது யாராச்சும் நடுவில் இன்டர்ப்ட் பண்ண முடியுமா?
அது த்ரெட்டன் ஏதாச்சும் இல்லாட்டி நம்மளால் மட்டுமே என்கிரிப்ட் பண்ணி ஒரு சில குறிப்பிட்ட யூசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி என்கிரிப்ட் பண்ணி டேட்டா பண்ணலாம். அது பாசிபிள். ஸோ இதோட ஈஸியாக சொல்லணும்னா இதோட மெயின் அப்ளிகேஷன் அவங்க சிம்பிளாக எடுத்துக்கலாம். அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரூம்ஸ் இருக்கும். சிலது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சிலது ஸ்டேர் வெயிட்டிங் ஏரியா தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னு ஆப்வியஸாக அங்கே பெரிய ஜென்ரேட்டர் தான் இருக்கும். பட் ரொம்ப நாள் போகுது, ஏதோ ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரணும் ஆக்சுவலாக. அப்போது வேணுங்கிற இடத்துல மட்டும் கரண்ட்டு கொடுத்துட்டா மற்ற பக்கம் நம்மளுக்கு கரண்ட் தேவை. இப்போ அதுங்கிட்ட அது கரண்ட் இருக்கும்போது அது யூஸ் ஆகாது, அதுக்கு தனியாக கோட் பண்ணியிருப்போம். கரண்ட் இல்லாதப்போ மட்டும் இது யூஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஃப்டிஎஸ் இருக்கும். நம்மளுக்கு எந்தெந்த ரூமில் கரண்ட்டு போனால் இம்பார்ட்டண்ட்டாக வேணுமோங்கிறது நம்ம ப்ரீடெஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கரண்ட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு நீடை பொறுத்து இப்போ வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் மட்டும் இப்போ இருந்தால் போதும், இல்லைன்னா வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் இது பண்ணுறது அதுக்கு மட்டும் இருந்தால் போதும். நம்மளுக்கு வேறு எதுக்கும் வேண்டாம்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இங்கே பெட்ரூம், கிச்சன், லிவிங் ரூம்னு கொடுத்துருப்பாங்க. நாம் இதை மாற்றிக்கலாம், வெண்டிலேட்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்ட்டு. இப்போ வந்து கரண்ட்டு போயிடுச்சு, எந்த பக்கமே கரண்ட் இல்லை, யூபிஎஸ்லேருந்து ஆன், யூபிஎஸ் ஆப்ரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு அங்கெல்லாம் போகலாம், நம்ம வந்து இப்போ லிவிங் ரூம் ஆப்ரேஷன் தியேட்டர்னு எடுத்துப்போம். இங்கே மட்டும்தான் கரண்ட் வேணும், இங்கே டச் பண்ணிட்டோம்னா இந்த சிக்னல் எஃப்சிஎம் போயிட்டு எஃப்சிஎம் வந்து ராஸ்பெரி பை வந்து இங்கேருந்து ESP டு ரிலே டு நம்மளுக்கு வேணும் இருக்கும். இப்போது ஆக்சிஜன் பத்தில் அந்த கேரியருக்கு வேணும்னா அடுத்து சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மெத்தட் வேரியஸ் அப்ளிகேஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதான் இம்பார்ட்டன்ட் சொல்லப்போனால் இது மேஜர் இம்பார்ட்டன்ட் யூஸ்னு சொல்லிக்கணும். அதாவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.